வணக்கம். இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கு 2025 பர்டிகுலரா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஜாப், கெரியர், பிசினஸ், இந்த மாதிரி எக்கனாமி, இது எல்லாமே 2025 மேச ராசிக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஜாப்னு எடுத்துக்கிட்டா புதுசா வேலை தேடுறவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது ஃபாரின் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு திங்க் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும், பிசினஸ் கண்டினியூ பண்ணலாமா, அது எப்படி சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து எக்கனாமி எப்படிங்கறத 2025 டோட்டலா ஸ்பிளிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்க பாக்குறவங்க டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் இருப்பீங்க. ஓகேவா? ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க, ஒருத்தங்க வேலை தேடிட்டு இருப்பீங்க, ஒருத்தங்க வேலையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்து இன்னொருத்தங்க சர்வீஸ் ஃபீல்டில் இருப்பீங்க, ஏதோ ஒரு சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபீல்டில் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒவ்வொன்னா தனித்தனியா பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். என்ன பண்ணலாம் 2025 இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கிளியரன்ஸ் இருந்துட்டா நீங்க அதுல இருந்து கரெக்டா இருந்துக்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூட அதுல இருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். இல்ல இது இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம்ல. சோ அப்போ நம்ம லைனா போயிடலாம், ஒன் பை ஒன்னா போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, அப்போ ஃப்ரெஷர்ஸ், அப்போ புதுசா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 புதுசா வேலையை அதாவது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்களாகட்டும், இல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டா, பிப்ரவரி 2025 சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆவார். அப்போ 7.5 சனியே ஸ்டார்ட் ஆகிறாரு. எந்த சுத்தா இருந்தாலும் சரி 7.5 சனியே ஸ்டார்ட் ஆக போறாரு. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னா, நீங்க புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க அது டக்குன்னு நடக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த இயர்ல இல்ல அப்படின்னா எடுத்துன்னு நெகட்டிவா பேசணும்னு நினைக்காதீங்க. நான் கிளியரா சொல்லி என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அப்ப நீங்க ஃப்ரெஷர், ஒரு புதுசா ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப வருஷமா வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை கரெக்டா செட் ஆகல அப்படின்னா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க நினைச்ச உடனே அந்த கம்பெனில வேலை கிடைக்காது. சில பேருக்கு டக்குன்னு நான் ஒரு அப்ளை பண்ணண்டா, நான் போய் டக்குன்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணண்டா, எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உங்க ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவானா, அது உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு சேஞ்சஸ் 2025 நடக்காது. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, நீங்க ஃபுல்லா எஃபோர்ட், முயற்சி அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற. ஓகேவா? அப்போ எப்படி அப்படின்னா, நான் 2 டைம் ட்ரை பண்ண ஒரு கம்பெனி, ரெண்டு டைம் வேற கம்பெனி ட்ரை பண்ண, 3 டைம் வேற கம்பெனி ட்ரை பண்ண, தொடர்ந்து ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அப்புறம் மறுபடியும் திருப்பி கண்டினியூ பண்ணணும், முயற்சி அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற. லக் அந்த அளவுக்கு சாதகமா இல்லாத நேரத்துல 2025 ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரியான பலன்கள் டக்குன்னு போய் ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரியான டைம் பீரியட் இல்லாதனால நீங்களா நீங்க எப்படி அப்படின்னா, நீங்களா எஃபோர்ட் அதிகப்படுத்தணும். ஓகேவா? உங்களோட நாலேஜ் அதிகப்படுத்தணும், உங்களோட நல்ல ஒரு கான்பிடன்ட் அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி டைமிங்ல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கணும், அதே மாதிரி தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ட் இருக்கணும். ஏன்னா நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலுமே கொஞ்சம் நிறைய தடைகள் இருக்கும்னே சொல்ல 2025. ஏன்னா நான் சொல்லிட்டேன் 7.5 சனி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அவரு அதுக்கான ஒரு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? ஆனா 7.5 சனியில ரொம்ப டாப்புக்கு போனவங்களும் இருக்காங்க, ரொம்ப கீழே போனவங்களும் இருக்காங்க. சோ உங்க சுயஜாதகத்துல நான் சொல்லிடுறேன், சுயஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க, என்ன தசை என்ன புத்தி போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃபையே மேஜர் ரோல் பண்ணும். இது கோச்சாரம் தான். சோ சுயஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணும். என்ன தசை என்ன கிரகம் தசை நடத்துது, என்ன புத்தி நடத்துது அப்படிங்கிறது, எந்த கிரகம் புத்தி நடத்துது, அது உங்களுக்கு யோகாதிபதியா பாதகாதிபதியா இல்ல அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். அது இல்லாம இது கோச்சாரத்துல இப்படிதான் இருக்கு அப்படின்னா கோச்சாரத்துல இது ஒரு 25% தான் சப்போர்ட் பண்ணும். பட் இதுதான் மெயின். ஓகேவா? இந்த மாதிரி டைம் பீரியட்ல இப்படி ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கோச்சாரத்தோட சப்போர்ட் இல்லாம நம்ம வெறும் சுயஜாதகத்தை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க சுயஜாதகத்தை பேரலா எடுத்து எனக்கு எந்த மாதிரி டைம் போயிட்டு இருக்கு, யோகாதிபதியோட தசையா இல்ல பாதகாதிபதியோட தசை போயிட்டு இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். சனி தசை போயிட்டு இருக்கா, குரு தசை போயிட்டு இருக்கா, ராகு தசை போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் தெரியும். சோ அப்ப நம்ம என்ன பேஸ்ல இருக்கோம், நம்மளோட சுயஜாதகத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டாதான் நம்மளுக்கு அதோட பலன்கள் ரொம்ப வேறுபாடு அதிகமா இருக்கு. இப்ப நான் சொல்றதை விட ரொம்ப நல்லது நடக்கலாம், இல்ல ரொம்ப கொஞ்சம் கம்மியா ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் நடக்கலாம். சோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 2025 கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ், நிறைய சோதனைகளை தாண்டினாதான் ஒரு சாதனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா,
எதுவுமே நீங்க வந்து எதுவும் பயப்படலாம் தேவையில்லை, இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ புதுசா வேலை தேடுறவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிறேன், தொடர்ந்து நான் ஃபெயில், பரவாயில்ல நான் தேர்ட் டைம் ட்ரை பண்ணுவேன், பரவாயில்ல நான் ஃபோர்த் டைம் ட்ரை பண்ணேன், கண்டிப்பா ஒரு டைம் கிளிக் ஆயிரும். அப்போ வந்து முயற்சி வந்து அதாவது கன்சிஸ்டன்டா பண்ணணும் அப்படிங்கிற. ஓகேவா, எந்த ஒரு விஷயமே வந்து டக்குன்னு கிடைச்சிட்டு அதோட அருமை தெரியாது. அதனால வந்து நீங்க வந்து முயற்சி வந்து அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கிளிக் ஆயிரும். ஏன்னா வந்து நீங்க முயற்சி அதிகமா பண்றப்ப நீங்க என்ன வந்து தப்பு பண்ணீங்கிறது கத்துக்குவீங்க. ஓகேவா, 4 டைம் வந்து கார்ல வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா கரெக்டா வந்து ஓட்ட தெரியல அப்படின்னா 5ஆவது டைம் கரெக்டா ஓட்டுறீங்களா, அப்ப நான் வந்து கிளட்ச் விசுக்குன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா, டக்குன்னு ஆக்சிலேட்டர் ஸ்டார்டிங்லேயே அமுத்திட்டு அதனால இதாயிடுச்சு, இல்ல டக்குன்னு கிளட்ச் விட்டுட்டேன் அந்த மாதிரி வந்து கீர் கரெக்டா ஒழுகல அதனாலதான் வண்டி இதாயிருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்போ வந்து அதை நீங்க கத்துக்கிறீங்களா, 4 டைம் கிளட்சை விட்டு விசுக்குன்னு விட்டு ஆஃப் ஆகுதுன்னா 6ஆவது டைம் கரெக்டா வந்து உங்களால காரை ஓட்ட முடியுதுல. அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதே மாதிரிதான் வந்து உங்களோட லைஃப்லயும். அப்ப புதுசா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கணும். எப்படி அப்படின்னா 4 டைம் ஃபெயில் ஆனாலும் 5 டைம் ஃபெயில் ஆனாலுமே 6ஆவது டைம் வேற கம்பெனில நான் செலக்ட் ஆவேன், ஒன்னும் தப்பு இல்லையே, ஃபெயில் ஆகிறது தப்பு இல்லையே. ஃபெயில் ஆகிறது தான் நம்மள ஒரு கரெக்டான ஒரு மனுஷனா வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா, சோ அதனால வந்து நான் மோட்டிவேஷனா சொல்ல, நீங்க ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க நிறைய முயற்சி எடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரியான பலன்கள் டக்குன்னு கிடைக்காது, கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரியான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். பட் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க அதுக்கு ஈக்குவலா எஃபோர்ட் எடுக்கணும். ஓகேவா, அதிர்ஷ்டம் வந்தாலும் கீழே இருக்கிறப்ப நீங்க வந்து அதுக்கேற்ற முயற்சி எடுக்கிறப்ப நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, சோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. புதுசா வேலையில ஜாயின் பண்றவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. அடுத்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரியான ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், ஹைக் இது எல்லாமே வந்து வரும். ஓகேவா, கன்ஃபார்மா வரும். உங்களுக்கு கண்டிப்பா இதை தேடி உங்களுக்கான growth, உங்களுக்கான சக்சஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புள், ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், 10-15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும், நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கான growth எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே அதுல வரும். அப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு உங்களுக்கான ப்ரொமோஷன், உங்களுக்கான ஹைக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் சில பேருக்கு டிலே ஆனாலும் கண்டிப்பா கிடைக்கும். பட் அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ வந்து நிறைய வேலை பளு அதிகமா இருக்கும். நீங்க வந்து அதாவது எப்படின்னா, நீங்க நினைக்கிறத விட அதிகமா வந்து உங்களுக்கு ஒர்க் அதிகமா வரும், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒரு நீங்க டக்குன்னு முடிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதை முடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ண பார்த்துக்கோங்க. அதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ஸோ அப்போ ஒர்க்கை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கோங்க, கரெக்டா வந்து ப்ராப்பரா முடிச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து கரெக்டா ஒர்க் முடிக்காதனால ஏதோ வந்து மேனேஜர் கிட்ட ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறப்போ எல்லா டைமுமே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்களே உங்களோட கண்ட்ரோலை வந்து இழந்துருவீங்கன்னு சொல்றேன். அப்போ பர்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அமைதியா உங்களுக்கு இது இதுதான் நடக்கும் தெரிஞ்சு நான் எதை சொல்றேன்ல, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படிதான் ஒர்க் அதிகமா இருக்க போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி டக்குன்னு ஒர்க்கை முடிச்சிருங்க. அந்த ப்ராஜெக்ட் டெட்லைனுக்கு முன்னாடியே 4-5 நாளுக்கு முன்னாடி முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ நீங்க கடைசி வரைக்கும் தள்ளி போட வேண்டாம். எல்லாத்தையுமே வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா நீங்க தள்ளி போட ப்ரெஷர் அதிகமா தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்தந்த நாள் டாஸ்க் அந்த நாள் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் சுறுசுறுப்பா, கொஞ்சம் ஆக்டிவா கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகேவா, மற்றபடி ப்ரொமோஷன், இந்த growth இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான பேர், புகழ், அடையாளம் இது எல்லாமே வந்து நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில கிடைக்கும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ், மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஓகேவா, அது 7:30 சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், மேனேஜர் கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம், அந்த மாதிரி அப்போசல்ஸ் வரலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களே வந்து உங்களை வந்து ஏதாவது சொல்லலாம், உங்க மேல வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம் உங்க மேல வந்து. ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நீங்க கிளியரா வந்து யாரையுமே கரெக்டா நம்பாம, அதாவது கரெக்டா இருக்கணும், என்ன பேசுறோம், எந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்றோம், ஓகேவா, எந்த விஷயம் பேசணும் யாருக்கிட்ட அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அது வந்து யாராச்சும் ஒருத்தவங்களோட காதுக்கு போய் அது வந்து ப்ராப்ளமா கிரியேட் ஆகலாம் சில பேர்த்துக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க கரெக்டா ஒரு முடிவு எடுக்கணும். நான் வரேன், என்னோட ஒர்க் பண்றேன், நான் கரெக்டா இருக்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நேர்மையா கரெக்டா ஒர்க் பண்ணா இந்த இயரை வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற. அப்போ நீங்க நினைச்ச மாதிரி ப்ரொமோஷன், ஹைக் இது எல்லாமே உங்களுக்கான பேர், புகழ், அடையாளம் எல்லாமே இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும். நீங்க அந்த ஒர்க் பிரஷர், அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில இடத்துல வந்து டாஸ்க் வந்து ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். உங்களால முடிக்க முடியும், பட் அது உங்களுக்கே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். உங்களுக்கே அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அது முடிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கே வந்து டிஃபிகல்ட்
டிஃபிகல்ட்டா தோணலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க அதுக்கான நாலேஜ் ஈக்குவலா கெயின் பண்ணிக்கிறப்ப நீங்க அதை ஈஸியா ஓவர் கம் பண்ணிக்குவீங்க. ஸோ இதெல்லாம் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து நீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரை கொஞ்சம் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, என்ன பேசுறீங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கிறது பாத்துக்கோங்க. ஸோ யாராச்சும்னால ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதனால வந்து இதெல்லாமே விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற கம்பெனி ஸ்விட்ச் ஆகணும்னா கூட டைம் சூப்பரா இருக்கு. என்னன்னா நீங்க நினைச்சுன்னே கிடைக்காது, கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும். ஓகேவா? ஒரு டைம் ஃபெயில் ஆயிட்டா, செகண்ட் டைம் ஃபெயில் ஆயிட்டா, தேர்ட் டைம் ஃபெயில் ஆயிட்டா, ஃபோர்த் டைம் ட்ரை பண்ணணும். அதாவது கண்டினியூஸா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். கன்சிஸ்டன்சி முக்கியம். ஓகேவா? நீங்க வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா 2025ல கன்சிஸ்டன்சி முக்கியம். சில பேர்த்தெல்லாம் டக்குன்னு பேப்பர் போட்டா டக்குன்னு வேற கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு, சில பேர் டக்குன்னு வேற கம்பெனில வேலைக்கு எடுத்துட்டாங்க, ஏன் எனக்கு மட்டும் நடக்கல அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு இப்ப இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க முயற்சி அதிகமா எடுக்கிறப்போ நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில மேல போவீங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்து அப்ராட். அப்போ ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, நீங்க ஃபாரின்ல போய் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆட்களா இருந்தா இது உங்களுக்கு தான். ஓகேவா? நான் சொல்றேன் எப்படின்னா, மேசராசியில 2025ல வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, நீங்க ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, நான் ஃபாரின் போவானா அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு பசங்களுக்கா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கா இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 2025ல எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னம்னா, நீங்க வந்து எப்படின்னா, நீங்க நினைக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு டைம் அப்ளிகேஷன் போடுறீங்க, அது வந்து உடனே கிளிக் ஆகிற மாதிரியான சூழ்நிலை இல்ல. ஏன்னா இப்படி சொல்ற அப்படின்னா, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி 2025ல இருந்து. சோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நீங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே வந்து நிறைய தடைகள் தடுமாற்றம் ஏற்படலாம். பட் நீங்க வந்து கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்தை ட்ரை பண்றப்ப அது கண்டிப்பா கை கூடுன்னே சொல்லலாம். ஓகேவா? சோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இப்போ நீங்க நினைச்சீங்க, நீங்க வந்து டக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறீங்க ஒரு கம்பெனிக்கு, அப்ப அது கிடைக்கல அப்படின்னா நீங்க அதுல இருந்து பேக் அடிக்காம தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்டை நம்பி ஒரே ஒரு கண்ட்ரி நம்பி மட்டும் இருக்காதீங்க. நான் வந்து யூஎஸ்ஏ மட்டும் தான் போவேன், நான் வந்து யூகே மட்டும் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நான் வந்து பேக்கப் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேக்கப் ப்ராஜெக்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி 2-3 ப்ராஜெக்ட் எனக்கு கையில் இருக்கு அப்படின்னா நான் இந்த 2-3 ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2-3 ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் வந்து யூஎஸ் மட்டும் தான் போவேன்னு சொல்லாம, நான் வந்து லண்டன் போறதுக்கு ரெடியா இருக்கேன், இல்ல வந்து மலேசியா சிங்கப்பூர் போறதுக்கு ரெடியா இருக்கேன், இல்ல வந்து அபுதாபி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு, சிட்னி இந்த மாதிரி ஆஸ்திரேலியா போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வைடா ஒரு நிறைய அப்ரோச் கிடைக்கும். இப்போ வந்து ஓகே இது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ரெடி ஆயிக்கலாம். சோ ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த கண்ட்ரிக்கு தான் போவேங்கிறத ஒரு ஆப்ஷனை வச்சுக்காம நிறைய ஆப்ஷன் வச்சுக்கிட்டு பேக்கப் நிறைய வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, நீங்க நினைச்ச எதிர்பார்க்கிற கண்ட்ரி இல்ல அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்ப நீங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு தெரியாது. ஓகேவா? நான் சொல்லிட்டேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு 2025ல. அப்ப நீங்க முயற்சி அதிகமா எடுக்கிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி, ஒரு அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரப்போ நீங்க அதை வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிக்கோங்க. நான் ஒரே கண்ட்ரிக்கு தான் போவேன்னு கொஞ்சம் அடம் பிடிக்கிறது விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பேக்கப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? மத்தபடி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பட் நினைச்ச உடனே கிடைக்காது. ரொம்ப எஃபோர்ட் போடணும். ரொம்ப வந்து நீங்க கன்சிஸ்டன்சி ஒர்க் பண்றப்போ உங்களோட எஃபோர்ட் வந்து மேல் இடத்துக்கு வந்து மேனேஜர் இந்த மாதிரி வந்து லீடுக்கு தெரியறப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. என்னன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல. சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயருக்கு அப்புறம் மே ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சூப்பராவே இருக்குன்னு சொல்றேன். சோ அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து யாராச்சும் அப்ராட் ட்ரை பண்ற ஆட்களா இருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்ல வந்து நீங்க கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முயற்சி நிறைய வேணும். நீங்க நினைச்ச மாதிரியே நடக்காது. நினைச்ச உடனே நான் அப்ளை பண்றேன், நான் வந்து அப்ளை பண்ணிட்டு எனக்கு வந்து விசா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க மைண்ட் செட் இல்லாம நான் கண்டிப்பா நான் வந்து கன்சிஸ்டன்சியா நான் உழைப்பேன், நான் வந்து என்ன ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் நான் மறுபடியும் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போயிருவீங்க. அதே மாதிரி வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வைங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்ப இது எனக்கு நடக்காது அப்படிங்கறத விட எனக்கு நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றப்போ நீங்களே வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிருவீங்க. அப்போ எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சூப்பரா இருக்கு, இனி போக 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 அப்படியே ரொம்ப டவுன் ஆகும்னே சொல்றேன். ஏன்னா என்ன இருக்கு அதனாலதான் நான் வந்து அட்வான்ஸ்டா இப்பவே சொல்றேன். சோ அப்ப 2025ல வந்து அட்வான்ஸ்டா என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எஃபோர்ட்டை வந்து நிறைய எடுக்க கண்டிப்பா ஒரு டைம் கிளிக் ஆயிரும். சோ நம்ம எஃபோர்ட்டே எடுக்காம சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்காதுன்னு தான் சொல்ல வரேன். சோ அப்ப வந்து நீங்க முயற்சி அதிகமா எடுங்க, கண்டிப்பா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்றேன்.
அடுத்து வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றவங்களுக்கு, ஓகேவா, கவர்மெண்ட் ஜாப்க்கு இப்போ ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க பிரைவேட் செக்டர்ல, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், நான் வந்து எனக்கு வந்து செக்யூர்டான ஜாப் வேணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் செக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு, இல்லை ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், படிச்சுட்டு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் தான் என்னோட எய்ம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மேசராசிக்கு 2025 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா, இந்த 2025 ஆண்டு வந்து நீங்க எழுதுறீங்க, நீங்க வந்து எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ற மாதிரியான சான்சஸ் எதுவுமே இல்ல. சோ அப்படிங்கிறப்போ நீங்க வந்து எஃபர்ட் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன், ஓகேவா. அப்போ எஃபர்ட் வந்து கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியா வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிறப்போ வந்து நீங்க வந்து எஃபர்ட் அதிகமா எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன், ஓகேவா. சோ அப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து கரெக்டா நீங்க முயற்சி எடுக்க அது செட் ஆயிரும். சோ அப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிடைக்குமா அப்படிங்கறத சொல்ல முடியாது. சோ அப்ப நீங்க முயற்சி எடுக்கணும். நான் பாட்டுக்கு சும்மா ஓரளவுக்கு போய் படிச்சேன், சும்மா போய் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன், நான் போய் எழுதுனேன், நான் எப்படி, நீங்க சும்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நான் பாஸ் ஆகணும்னா அது எப்படியே முடியும்? கண்டிப்பா முடியாதுல்ல. யாருக்கும் நடக்கும், அது ரேரஸ்ட். அது வந்து அவங்கள வந்து இந்த கன்சிடரேஷனுக்குள்ளேயே வேண்டாம். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கும், அவங்க வந்து பாஸ் ஆயிருப்பாங்க. அப்ப அவன் என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் செலக்ட் ஆயிட்டான், அவனும் எங்கூட தான் சுத்திட்டு இருந்தா அப்படின்னா அவங்க கூட சுத்தி இருப்பான், அவன் பின்னாடி நைட்டுக்கு வந்து படிச்சிருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால அவன் செலக்ட் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் பேக் எண்ட்ல. பட் நீங்க எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஜாலியா இருந்துட்டு நீங்க வந்து போய் எழுதிட்டு வந்தா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னா இருக்காது, ஓகேவா. சோ அப்போ நீங்க முயற்சியை திருப்பி எடுக்கிறப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கான சாதகமான ரிசல்ட் கண்டிப்பா வரும், ஓகேவா. அது 7 சனி இருக்கிறதுனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து சனி வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா நம்ம ராசிக்கு வந்து பாதகாதிபதி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பாதகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு. அப்போ இடைஞ்சல மட்டும்தான் கொடுக்குற சனி பகவான் சொல்லலாம். அவர் தான் லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 11. அப்போ வந்து சரலக்னத்துக்கு அவர் தான் வந்து பாதகாதிபதியா வரதுனால, பாதகம் அப்படின்னா வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகம்னே சொல்லலாம், ஓகேவா. சோ அப்போ வந்து பாதகாதிபதி அப்படின்னா பாதகம், ஒரு இடைஞ்சல செய்யக்கூடிய கிரகம்னே சொல்ல, ஒரு இடைஞ்சல், ஒரு தொந்தரவு செய்யக்கூடிய கிரகம்னே சொல்லலாம். அப்போ வந்து பாதகாதிபதி, அப்போ அவர் வந்து 7 சனியா வரப்போ உங்களுக்கு நிறைய வந்து பாதகத்தை தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல. யோகாதிபதினு என்ன யோகத்தை கொடுப்பாருன்னு அர்த்தமா? அவர் வந்து குரு பகவானா இருப்பாரு மேசத்துக்கு. அப்போ வந்து உங்களுக்கு மேச ராசிக்கு இப்ப லார்ட் ஆஃப் 10 லார்ட் ஆஃப் 11 அவர் தான் வந்து உங்களுக்கு தொழிலும் லாபத்தையும் தீர்மானிக்கிற கிரகமாவே இருந்தாலுமே வந்து அவர் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து எடுத்துட்டு வர்றாரு. அப்படின்னா வந்து ஒரு கெடுதல், ஒரு இடைஞ்சல், ஒரு தடையை கொடுக்குற கிரகமா எடுத்துட்டு வர்றப்போ அவர் வந்து 7 சனியா ஸ்டார்ட் ஆகிறப்போ அப்ப நீங்க எந்த மாதிரியான ஸ்பேஸ்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. பயப்பட வேண்டாம். ஒரு விஷயம் வந்து 2 டைம் ஃபெயில் ஆயிட்டு 3ஆவது டைம் ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து நீங்க விட்டுட்டு போறப்பதான் அங்கதான் நீங்க தோக்குறீங்க. நீங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகல, எப்போ வந்து முயற்சியை வந்து விடுறீங்களோ அப்பதான் நீங்க தோக்குறீங்கன்னு சொல்றேன், ஓகேவா. சோ அப்போ வந்து கரெக்டா வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்றேன், ஓகேவா. அடுத்து மேசராசிக்கு 2025 கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா, இந்த இயர்ல நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் உங்க லைஃப்ல 2025 அப்படின்னம்னா, 2025 ஆண்டு வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னே சொல்றேன், ஓகேவா. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட் உங்களை சுத்தி கிரியேட் ஆகும், ஓகேவா. கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் செக்டருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு சூப்பரான காலகட்டம்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ரொமோஷன், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாலியான லைஃப் இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து முக்கியமா வந்து சில பேர்த்துக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரியான டிரான்ஸ்பர் கிடைக்கும், சில பேர்த்துக்கு நீங்க எதிர்பார்க்காத மாதிரி டிரான்ஸ்பர் கிடைக்கும், ஓகேவா. நீங்க அந்த ஊரை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, பட் உங்களை வந்து உங்க பேர் அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம். சோ அப்போ வந்து நீங்க என்னன்னா எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, ஓகேவா. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க, இதுதான் நடக்கும். நான் என்ன சொல்றேன், 2025 வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அக்செப்ட் எவ்ரிதிங், எல்லா விஷயத்தையும் ஏத்துக்கோங்க, எதையும் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ற. அப்போ நீங்க அது வந்து உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ரொம்ப மனசு உடஞ்சிருவீங்க. சோ அதனால வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டினியூஸா அது நடக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ்ல இருக்கிறப்ப, என்ன நெகட்டிவ் நடந்தாலுமே என்னால மறுபடியும் திரும்பி வர முடியும், என்னால கீழே விழுந்தாலும் எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எந்திரிச்சிடலாம், ஓகேவா. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில அப்படிதான் இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை கான்பிடண்டா இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் பேட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகிற சூழ்நிலை இருக்கு, உங்களுக்கே தெரியும். 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் கத்திக்கிட்டு தான் இருக்கேன். நான் 4 மாசம் தான் இருக்கு. இப்ப பாத்துட்டீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாசம் தான் இருக்கு. அப்புறம் ஜனவரி ஒரு 5 மாசம் இருக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் என்டர் ஆனா பிப்ரவரியில வந்து 7 சனி ஆரம்பிக்க போகுது, ஓகேவா. அப்ப 2025 என்டர் ஆகிறப்போ செகண்ட் மந்த் பிப்ரவரி மந்த்லயே வந்து 7 சனி ஸ்டார்ட் ஆகிறப்போ அதுக்கு வந்து நம்ம ரெடியா இருக்கணும். அதனாலதான் வந்து முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் வந்து தனித்தனியா போட்டுக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப இப்போ உங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி இருக்கும்னா, சில பேருக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும், எதிர்பார்க்காத மாதிரி சில பேருக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கலாம். சில பேருக்கு கரெக்டா உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி ரெடியா இருந்துக்கோங்க 2025.
அடுத்து அதாவது மேச ராசிக்கு சர்வீஸ் ஃபீல்டில், அதாவது மக்கள் தொடர்பில் இருக்கிற அரசியல்வாதியா இருக்கலாம், அரசியல் இருக்கிறவங்களுக்கா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், இவங்கெல்லாம் வந்து நல்லா பீப்புள்ஸோட மெர்ஜ் ஆகி அவங்களுக்கு வேண்டி சர்வீஸ் பண்றவங்களா இருப்பாங்கல்ல, ஜட்ஜு, இந்த மாதிரி லாயர்ஸ், இந்த மாதிரி வந்து மக்களுக்காக வந்து அவங்களோட பணியை வந்து செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு உண்மையாவே இந்த 2025 சூப்பரா இருக்கும்னே சொல்றேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ல வருவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு நிறைய லாபம் ஏற்படலாம். ஓகேவா? நிறைய கான்டாக்ட்ல வருவீங்க. உங்களுக்கு வந்து நீங்க செய்யற வேலையில ஒரு நல்ல ஒரு பேர், புகழ், அடையாளம் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சூப்பராகவே இருக்கு. 2025 ஆண்டு வந்து மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ சர்வீஸ் ஃபீல்டு இருக்கிறீங்கன்னா நல்ல பேர், புகழ், அடையாளம் இதெல்லாம் இருக்கலாம். முக்கியமா ஃபேமஸ் ஆகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அரசியல் இருக்கிறவங்க கூட நல்லா ஷைன் ஆகலாம். உங்க சுயஜாதத்துல சூரியன், செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஷைன் ஆகலாம். இல்ல சூரிய தசை போகுது அப்படிங்கிற மாதிரி, சூரிய புத்தி போகிற மாதிரி இருந்தா, சூரிய தசை, செவ்வாய் தசை போற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அமோகமாவே பலன்கள் இருக்கு. அரசியல் இருக்கிறவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி வந்து சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்காகட்டும் அமோகமாவே இருக்கு. ஓகேவா? சோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும்னு சொல்றேன். அடுத்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, எனக்கு பிசினஸ்னா என்னன்னே தெரியாது, இனிமேல் தான் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பிசினஸ் விஷயத்துல. ஏன்னா வந்து இப்பதான் நீங்க உள்ள என்டர் ஆகுறீங்க, பேட் ஃபேஸ்ல இருக்கிறீங்க. அதாவது பேட் ஃபேஸ்க்குள்ள என்டர் ஆகுறப்ப வந்து வேண்டாம். பிசினஸ்க்குள்ள அதாவது எல்லாமே இருக்கு, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். அதனால வந்து நம்ம எதுவுமே தெரியாம ஒரு விஷயத்துல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றப்ப அதுல நிறைய லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 7.5 சனி வந்து உங்களோட ராசியில இருந்து 12ஆம் வீட்டுல இருக்கிறாரு. 7.5 சனியா ஸ்டார்ட் ஆகுறாரு. அவர் வந்து பாதகாதிபதியா வராரு. சோ அந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி 2025 வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கரெக்டா அதை வந்து ட்ரையல் பண்ணி பாருங்க. ட்ரையல் என்னன்னா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் மணி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்து அதுல சக்சஸ் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இறங்கலாம். இல்ல அப்படின்னா எந்த மாதிரி எவ்வளவு ஆர்டர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஷஃபிள் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பிசினஸ் போகல அப்படிங்கிறப்ப லாஸ் ஆகிறதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி நெக்ஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவரால் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்ல பண்ண வேண்டாம். பெரியவங்களோட சப்போர்ட் வச்சுக்கோங்க. முக்கியமா பிசினஸோட பிசினஸ் எக்ஸ்போர்ட்ஸோட சப்போர்ட் கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா நீங்க மானிட்டர் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன வந்து லாஸ், என்ன ப்ராஃபிட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன எப்படி போகும், யாரை எப்படி நம்பலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பணம் போய் மாட்டிக்கும், பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து நம்ம பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே போயிட்டு இருக்கல, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் நீங்களும் அப்படிதான், கொஞ்சம் வந்து ரொம்ப யாரையும் ட்ரஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க கரெக்டா ஒரு முடிவு எடுங்க. நீங்க ஆக்சிலேஷன்ல இருக்கிறப்ப எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஓகேவா? அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு இல்லாதப்போ வந்து நீங்க ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு தான் சொல்றேன், என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க ஓகே வெல் அண்ட் குட் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். இல்ல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அடுத்து உள்ள இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அப்போ உங்களுக்கு வந்து எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் வந்து எப்படி growth ஆகணும், எப்படி growth அடைய வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம ஒன்லி மணியை வந்து ஒரு குயிக்கா ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அவசரத்துல ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்னா அது கண்டிப்பா போய் வந்து ஒரு தோல்வியில தான் போய் முடியும். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து முக்கால்வாசி வந்து அப்படிதான் போய் முடியும். அப்போ நிதானமா பொறுமையா ஒரு விஷயத்தை வந்து கரெக்டா வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அதை அடிச்சோம்னா கண்டிப்பா சக்சஸ்ல போய் முடியும். அப்ப அது உங்க கையில தான் இருக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றேன், பிசினஸ்ல இருக்கிறவங்களாகட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒரு ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் லாஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும். அதான் சொல்றேன், 2025 நிறைய ஸ்ட்ரெஸ் வரல. அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். எப்படி நம்ம எப்படி ஒரு செயலை செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகலாம், ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் கிரியேட் ஆகலாம், இந்த மாதிரி இருக்கலாம். அப்ப நம்ம கையில தான் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அப்ப நீங்க கிளியரா சிந்திச்சு யோசிச்சு ஒரு விஷயத்தை முடிவெடுங்க, சூப்பராகவே இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல வரேன் நான். அதனாலதான் இந்த ஸ்பெசிஃபிக்கா ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ கேட்டகரி இருக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே தனித்தனியா வந்து போட்டிருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் தெரியும். இது இப்போ நம்ம
கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரியான பலன்கள், இப்போ நம்ம பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரியான பலன்கள், பிசினஸா இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள், ஜாப் தேடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஏன் பிரிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. அதனால தான் உங்களுக்கு வேண்டிதான் வந்து நான் வந்து இப்படி கன்சிஸ்டன்சியா போடுறோம். ஸோ அதனால வந்து நீங்க இதை பார்த்து கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கேட்டுட்டு மட்டும் போகாம நீங்க நெக்ஸ்ட் அதை லைஃபா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறதை விட நீங்க வந்து ஒரு விஷயத்தை இதை எடுத்துக்கிட்டு இதனாலதான் ப்ராப்ளம் வருங்கிறப்ப அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா அது ஈஸியா நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கிற மாதிரி இது வந்து நம்ம எப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? லைஃப்னா அப் அண்ட் டவுன், அப்படி அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கதான் செய்யும். சோ அந்த காலகட்டத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்பிடென்ட்டோட போராடணும். ஓகேவா? சும்மா ஒரு வந்து எப்படின்னா ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாவே இருந்துச்சுன்னா எந்த ஒரு கிக் இருக்காது. அதனால வந்து அப் டவுன் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லா இருக்கும். சோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் நீங்க ஏதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டா ஒரு கன்சிஸ்டன்சியா பண்றப்ப அது கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சோ எதுவுமே பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு எந்த விஷயத்திலும் வச்சுக்காதீங்க. ஓகேவா? தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் நீங்க வெற்றி அடைவீங்க. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க, சப்போர்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம போடுற நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து நெக்ஸ்ட் காமிக்கும், இல்லைன்னா வந்து காட்டாம போயிடும். ஸோ அப்போ நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க அந்த வீடியோவை. ஸோ நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கும் அவங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் என்னன்னா வந்து நான் நீங்க கமெண்ட் கொடுக்குறீங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை லேட்டா பண்ணாலுமே வந்து நீங்க ஒரு விஷயத்தை கேட்கறீங்கன்னா அதுக்கு மறுபடியும் நான் வந்து ரிப்ளை பண்ணா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத போய் பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். சோ அதனால வந்து நீங்க அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். அப்ப வந்து அப்பப்போ எடுத்து பாத்துக்கோங்க நம்ம கமெண்ட் போட்டிருக்கோம் என்ன. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு வேண்டி என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ரிப்ளை பண்ணா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியாதுல்ல. சோ அதனால வந்து ஏதோ ஒரு கன்சல்டேஷனுக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் இது எனக்கு நடந்திருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னம்னா நான் திருப்பி ரிப்ளை பண்ணிருப்பேன். நீங்க அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன். சோ அதுதான் சொல்றேன். அதே மாதிரி எது நடந்தாலும் நடக்கலினாலுமே வந்து கரெக்டா சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ உங்களுக்கு இது நடக்குது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் போட்டாதான் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து இன்டராக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன மாதிரியான பலன்கள் போடலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. நான் ஏன் இப்படி இப்போ பிரிச்சுட்டேன் ஒரு கேட்டகரி ஜாபையே எடுத்து நான் இவ்வளோ இன்டெப்தா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான் பிரிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன மாதிரி எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ கண்டிப்பா போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.